அனைவருக்கும் வணக்கம். ஜேஎம் என்ட்ரன்ஸுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கால தாமதமான பதிவுக்கு மன்னிக்கணும். கொஞ்ச நாளாவே எனக்கு உடல்நிலை சரியில்லை. 2 நாளா சரியான ஃபீவரு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தமிழ் வருட பிறப்பு வீடியோவை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்ற காரணத்துக்காக தான் கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை போடுறேன். இந்த வீடியோல ஏதாவது குறைகள் இருந்தா தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. இந்த தமிழ் புத்தாண்டு சோபகிருது வருடத்துல இருந்து குரோதி வருடம் பிறக்குது. இந்த குரோதி வருடம் எல்லாத்துக்குமே சிறப்பா அமையறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு செய்யணும், வழிபாடு செய்யறதுக்கான சிறப்பான நேரம் என்ன, கனி காணுதல் நிகழ்வுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கணும், அதை எப்படி எல்லாம் வைக்கணும் அப்படிங்கறத செய்முறை விளக்கத்தோட இந்த பதிவுல பார்க்க போறோம். அதனால கடைசி வரை வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தமிழ் மாதங்கள்ல சித்திரை மாத பிறப்பு அல்லது சித்திரை முதல் நாள் தான் நம்ம தமிழ் புத்தாண்டா கொண்டாடுறோம். சித்திரை மாதம் தெய்வங்களுக்கே உரிய மாதம்ங்கிறதுனால நம்ம சித்திரை மாதத்துல வரக்கூடிய எல்லா விசேஷ நாட்களையும் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு சிறப்பானதா அமையும். நவ கிரகங்களோட தலைமை கிரகமான சூரிய பகவானோட இயக்கத்தை வச்சுதான் இந்த தமிழ் மாதங்களை கணக்கிடுறோம். சூரியன் ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு போறத மாத பிறப்புன்னு சொல்லலாம். அதாவது சூரியன் மேச ராசியிலிருந்து மீன ராசி வரை தன்னோட சுற்றுப்பயணத்தை நிறைவு செஞ்சு மறுபடியும் மேச ராசியிலிருந்து தன்னோட பயணத்தை துவங்குறதுனாலதான் நம்ம சித்திரை திருநாள் அதாவது தமிழ் புத்தாண்டா கொண்டாடுறோம். இந்த தமிழ் புத்தாண்டு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு சிறப்பான தமிழ் புத்தாண்டு. ஏன்னா சூரியனுக்கே உரிய ஞாயிற்றுக்கிழமையில இந்த தமிழ் புத்தாண்டு வருது. அது மட்டும் இல்ல, முருக பெருமானுக்கே உரிய சஷ்டி திதியும் பெருமாளோட நட்சத்திரமான திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வர்றதுனால இந்த தமிழ் புத்தாண்டு விசேஷமான புத்தாண்டு. இது மட்டும் இல்லாம குரு பகவானும் சூரிய பகவானும் இணையக்கூடிய நாள்ல இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதுனால குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண தடை இருக்கிறவங்களுக்கு கட்டாயமா சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ கனி காணுதல் நிகழ்வுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கணும், அதை எப்படி எல்லாம் நம்ம அடுக்கி வைக்கணுங்கிறத செய்முறை விளக்கத்தோட பார்க்கலாம். எந்த ஒரு விசேஷ நாளா இருந்தாலும் சரி, விரத நாளா இருந்தாலும் சரி, அந்த விசேஷ நாளுக்கு முதல் நாளே நம்ம வீடை எல்லாமே சுத்தம் பண்ணி பூஜை பொருட்கள் எல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கணும். தமிழ் புத்தாண்டுக்கு பயன்படுத்துறதுக்காக இந்த மாதிரி எவர் சில்வர் தட்டுகள் ஒரு 10 தட்டுகள் வாங்கி வச்சுக்கோங்க. அதை நம்ம யூஸ் பண்ணாம புதுசா வைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. கனி காணுதல் நிகழ்வுக்கு பழங்கள் மற்ற பொருட்கள் எல்லாம் அடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு வெற்றிலைய நல்லா கழுவிட்டு மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சு வச்சுக்கோங்க. நாம ரெடி பண்ணி வச்ச மஞ்சள் பிள்ளையாருக்கு மஞ்சள், குங்குமம், பூ, அவருக்கு பிடிச்ச அருகம்புல் இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வைங்க. தமிழ் புத்தாண்டுக்கு முதல் நாளே இந்த மாதிரி கனி காணுதல் நிகழ்வுக்கு ரெடி பண்ணி வைக்கணும். ஏன்னா முதல் நாளே ரெடி பண்ணி வச்சாதான் அடுத்த நாள் நம்ம எந்திரிச்சோன்னே பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். தமிழ் புத்தாண்டுக்கு முக்கணிகள்னு சொல்லப்படுற மா, பலா, வாழை இந்த பழங்கள் கட்டாய வைக்கணும். இந்த பழங்கள் கிடைக்காத பட்சத்துல உங்களுக்கு என்ன பழங்கள் விருப்பமான பழங்களோ அதை நீங்க வச்சுக்கலாம். நாங்க ஒவ்வொரு பழ வகையுமே 1/2 கிலோ இருக்கிற அளவுக்கு வாங்கியிருக்கிறோம். நாங்க ஒவ்வொரு பழ வகையுமே ஒவ்வொரு தட்டுல இந்த மாதிரி வைக்க போறோம் அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் இந்த மாதிரி நிறைய பழங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி முடியாதவங்க எல்லா பழங்களுமே சேர்த்து நாங்க ஒரே தட்டுல வைக்க போறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பழங்கள் வாங்கிக்கோங்க. எந்த ஒரு சுபகாரியங்களுக்குமே கருப்பு திராட்சை வைக்க கூடாது. கருப்பு திராட்சை தவிர மற்ற பழங்கள் உங்களுக்கு விருப்பமான பழங்கள் எதா இருந்தாலும் நீங்க வாங்கிக்கலாம். நாங்க 2 விதமான ஆரஞ்சு பழங்கள் வாங்கி இருக்கிறோம். ஒரு ரகத்தை ஒரு தட்டுலையும் இன்னொரு ரகத்தை இன்னொரு தட்டுலையும், ஆப்பிள் ஒரு தட்டுலையும், மாதுளம்பழம் ஒரு தட்டுலையும் வச்சிருக்கோம். பச்சை திராட்சையும் ஒரு தட்டுல தனியா வைக்கிறோம். சித்திரை திருநாள்ங்கிறது வசந்த காலத்தோட ஆரம்பம். இந்த சித்திரை மாத பிறப்ப தமிழகத்துல உள்ள தமிழ் மக்கள் தமிழ் புத்தாண்டு மற்றும் சித்திரை திருநாளாவும், கேரளாவில இருக்கக்கூடிய மக்கள் சித்திர விசுவாவும் கொண்டாடுறாங்க. அடுத்ததா ஒரு தட்டுல முகம் பார்க்கும் கண்ணாடி, அதாவது நம்ம பயன்படுத்தாத முகம் பார்க்கும் கண்ணாடியா இருக்கணும். இங்க புது கண்ணாடி கூட இதுக்காகவே நீங்க வாங்கி வச்சுக்கலாம். அடுத்ததா எங்க கிட்ட இருக்கக்கூடிய சில்லறை காசுகளை தட்டுல பரப்பி வச்சிருக்கோம். அதுக்கு மேல ஒரு குபேரன் சிலை வச்சிருக்கோம். அடுத்ததா மற்றொரு தட்டுல குங்குமச்சிமிழ், எங்களுடைய விருப்ப தெய்வ சிலைகளை நாங்க வைக்கிறோம். கனி காணுதல் நிகழ்வுல கனிகள் மட்டும் இல்ல, அன்றாடம் நம்ம சாப்பாட்டை சேர்க்கக்கூடிய பொருட்களும் வைக்கணும். தமிழ் புத்தாண்டுக்கு அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல நடக்கக்கூடிய பூஜைகளுக்கு நெய்வேத்தியம் படைக்கிறதுக்காகவே இந்த மாதிரி மண்ணாலான பாத்திரங்கள் சின்ன சின்னதா வாங்கி வச்சிருக்கோம். நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சமையல் பொருட்கள்ல ஒன்னான கல்லுப்பு, இது
ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இன்னொரு தட்டு எடுத்துக்கிட்டு அதுல ஒரு தேங்காய், 5 வாழைப்பழம், கொஞ்சம் விரலி மஞ்சள், 5 வெற்றிலை, 2 பாக்கு வச்சுக்கோங்க. கனி காணுதல் நிகழ்வுக்கு எல்லா பொருட்களையுமே வரிசையா அடுக்கி வச்சிட்டோம். பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ் புத்தாண்டு வந்த மாதிரி இருக்கு. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும். நாம எடுத்து வச்ச இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு முதல்ல விநாயக பெருமான வேண்டிக்கணும். அடுத்ததா நம்மளோட குலதெய்வம், அடுத்ததா நம்ம இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கணும். இந்த வருஷம் நல்லபடியா அமையணும், எந்த விதத்திலயுமே எங்களுக்கு குறை வந்துடக்கூடாது, மனதாலையும் உடலாலையும் நாங்க ஆரோக்கியமா மகிழ்ச்சியா இருக்கணும்னு வேண்டிக்கணும். இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு வழிபாடு செய்யறதுக்கு ஏற்ற நேரத்தை பார்க்கலாம். காலையில 7:31 மணில இருந்து 8:30 மணி வரை நீங்க புத்தாண்டு வழிபாடு செஞ்சுக்கலாம். இந்த நேரத்துல வீட்டுல விளக்கேற்றி சூரிய பகவானையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் மகாலட்சுமியும் மனசார வேண்டிக்கணும். இந்த வருடம் ஆரோக்கியமான வருடமா இருக்கணும், எங்களுக்கு செல்வ செழிப்புல எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது, எங்களுடைய குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும், எந்த வித சண்டை சச்சரவுமே இருக்கக்கூடாது, இந்த வருடம் நல்லபடியா அமையணும் அப்படின்னு வீட்டுல எல்லாருமே சேர்ந்து மனசார வேண்டிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஜேஎம் மிங்டன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.